வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். குட்டி தேர்தலின் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம். 24 மணி நேரத்தில் 31 தேர்தல் முறைப்பாடுகள். அமைச்சர்களுக்கு 2 வாகனங்கள் மாத்திரமே, வெளியான அதிரடி அறிவிப்பு. டான் பிரியசாத் கொலை, பிரதான சூத்திரதாரி கைது. கண்டியில் கடும் சன நெரிசல், குவிக்கப்பட்ட ராணுவம். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற உத்தரவு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகியுள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமாகியது. நாளைய தினமும் எதிர்வரும் 28ஆம் திகதி மற்றும் 29ஆம் திகதிகளிலும் தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகம், போலீஸ் திணைக்களம், மாவட்ட செயலகங்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பிற்காக 6,33,499 பேர் விண்ணப்பித்த நிலையில் அவற்றில் 6,48,490 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன. மேலும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் அரசு நிறுவனங்களில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் புனித தந்ததாது கண்காட்சி இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக கண்டியில் விசேட வாக்களிப்பு நிலையம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் தேர்தல் தொடர்பான 31 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் மார்ச் 3ஆம் திகதி முதல் ஏப்ரல் 24 வரை தேர்தல் தொடர்பாக 429 முறைப்பாடுகளை இலங்கை போலீசார் பெற்றுள்ளனர். கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 61 தேர்தல் வன்முறை தொடர்பானவை மற்றும் 222 தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பானவை. இந்த காலகட்டத்தில் 25 வேட்பாளர்கள் மற்றும் 98 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 23 வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் இன்று காலை 6 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் தேர்தல் தொடர்பாக 31 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதில் 3 தேர்தல் வன்முறை தொடர்பானவை மற்றும் 20 தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பானவை ஆகும். இக்காலகட்டத்தில் 2 வேட்பாளர்கள் மற்றும் 6 ஆதரவாளர்களை கைது செய்துள்ளனர். அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை 2ஆக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையை 2ஆக மட்டுப்படுத்தி ஜனாதிபதி செயலாளரால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் அமைச்சர்களுக்கு 3 வாகனங்கள் வழங்கப்பட்டதுடன் 2250 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டது. அமைச்சர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படும் எரிபொருளுக்கான ஒதுக்கீடு 700 லிட்டர் வரை குறைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். டான் பிரியசாத் கொலை தொடர்பான பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். டான் பிரியசாத் கொலையில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஏப்ரல் 22 அன்று வெள்ளம்பட்டியில் உள்ள லக்ஷந்த சேவன அடுக்குமாடி குடியிருப்பில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கொழும்புக்கும் கண்டிக்கும் இடையிலான விசேட ரயில் சேவை இடைநிறுத்தப்பட உள்ளது. தலதா வழிபாட்டுக்காக கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டிக்கு இயக்கப்பட்ட விசேட ரயில் சேவையை நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் வேண்டுகோளின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்தார். கண்டியில் சன நெரிசலை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
கண்டியில் ஸ்ரீ தலதா வழிபாட்டிற்காக கூடியிருக்கும் பெருந்திரள் கூட்டத்தை நிர்வகிக்க இன்று முதல் சிறப்பு அடையாள அட்டை முறையை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர். கிட்டத்தட்ட 4 லட்சம் பக்தர்கள் ஏற்கனவே கலந்து கொண்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வரிசைகள் மிக நீளமாக இருப்பதால் ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேரை அனுமதித்தாலும் தற்போதைய எண்ணிக்கையை குறைக்க குறைந்தது 3 நாட்கள் ஆகும் எனவும் போலீசார் தெரிவித்தனர். கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை காரணமாக கூட்டத்தை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அடுத்த 2 நாட்களுக்கு கண்டிக்கு பயணிக்க வேண்டாம் எனவும் அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர். இதற்கிடையில் வரிசையில் இருந்த ஒருவர் மாரடைப்பு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமாக நடமாடுவோரை விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்ளும் நபர்கள் தொடர்பில் சோதனை செய்யப்பட வேண்டும் என அறிவித்து போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் தலைமையகம் இதனை தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச் சூடு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல குற்றங்களை செய்த சந்தேக நபர்கள் தலை மற்றும் முகங்களை மறைக்கும் வகையில் தலைக்கவசங்களை அணிந்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். மோட்டார் சைக்கிளில் செல்லும் போதே தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்றாலும் அது சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவரின் பாதுகாப்புக்காக மட்டுமே என போலீசார் வலியுறுத்தினர். எனவே மோட்டார் சைக்கிள்களில் பயணிக்காத போது பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் அந்த நபரையும் அவரது உடைமைகளையும் ஆய்வு செய்யுமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் பாதுகாப்பு சீர்குலைந்து மக்கள் அச்சம் கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். பாதாள உலக கோஷ்டியினுடைய கொலைகள் அதேபோல இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக அண்மையிலே கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக எங்களுக்கு இடையே வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இவ்வாறான கொலைகள் இந்த நாட்டிலே தொடர்ந்தேர்ச்சியாக நடந்து வருவது இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுவதற்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு நிலை குறித்து மற்றைய நாடுகள் அச்சம் கொள்கின்ற ஒரு நிலையில் இந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் அச்சப்படுகின்ற ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஹெட்டனில் 74 வயதுடைய மூதாட்டி மீது பாலியல் தொல்லை விளைவித்தமை தொடர்பில் 24 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹெட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிகோயா போர்டைஸ் தோட்ட பகுதியில் 74 வயது மூதாட்டி மீது 24 வயது இளைஞன் ஒருவர் பாலியல் தொல்லை விளைவித்தமை தொடர்பில் போர்டைஸ் பிரதேச மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து சம்பவம் தொடர்பாக ஆராய்ந்த பின்னர் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதற்கமைவாக சந்தேக நபரை கைது செய்த போலீசார் அவரை கெட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் குறித்த நபரை எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹெட்டன் நீதிமன்ற நீதிவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி குறித்த தோட்ட பகுதியில் உள்ள இளைஞன் ஐஸ் போதைப் பொருள் பாவித்துவிட்டு மூதாட்டியின் வீட்டு ஜன்னலை உடைத்து வீட்டுக்குள் புகுந்து பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தியதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இதேவேளை பாதிக்கப்பட்ட 74 வயது மூதாட்டி டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளி, சனி மற்றும் சந்திரன் ஆகிய கோள்கள் பூமிக்கு மிக அருகில் தோன்றும் அரிய வாய்ப்பை நாளை பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி, சனி மற்றும் சந்திரன் ஆகிய கோள்கள் பூமிக்கு மிக அருகில் தோன்றும் அரிய வாய்ப்பை நாளை பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய காட்சியை நாளை அதிகாலை கிழக்கு வானில் காண முடியும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ஜனக அடசூரிய தெரிவித்தார். இலங்கையர்கள் இதை தங்கள் வெற்று கண்களால் பார்க்கும் வாய்ப்பை பெறுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். அதிகாலை 5:30 மணியளவில் கிழக்கு வானத்தை பார்க்கும்போது இந்த 3 கோள்களும் மிக அருகில் தெரியும் எனவும் சிரேஷ்ட விரிவுரையாளர் குறிப்பிட்டுள்ளார். வடக்குள்ளிட்ட சில பகுதிகளில் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களிலும்
மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் வெப்பத்தின் அளவு மனித உடலால் உணரப்படும் அளவிற்கின்று அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை அறிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தொடர்பென சர்வதேச செய்திகள். பாகிஸ்தானியர்களை 48 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்தியா அறிவித்துள்ளது. காஷ்மீரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா சில தீர்மானங்களை எடுத்துள்ளது. அதன்படி பாகிஸ்தானியர்களுக்கான சார்க் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஆலோசகர்களின் பதவிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இரு உயர்ஸ்தானிகர் ஆலயங்களின் அலுவலகர்களின் எண்ணிக்கையும் 55 30 குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியா தனது பாதுகாப்பு படைகளை உயர் விழிப்பு நிலையில் வைத்துள்ளது. அத்துடன் சார்க் விசாவில் இந்தியாவில் தங்கியுள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களும் 48 மணி நேரத்துக்குள் வெளியேற வேண்டும் என இந்தியா உத்தரவிட்டுள்ளதாக அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 42வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதவுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெறும் 42வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. ரஜத் படிதார் தலைமையிலான பெங்களூர் அணி இதுவரை 8 ஆட்டங்களில் ஆடி வெளியூரில் நடந்த 5 ஆட்டங்களிலும் வெற்றியையும் சொந்த மைதானத்தில் நடந்த 3 ஆட்டங்களில் தோல்வியையும் சந்தித்துள்ளது. சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆடிய 3 ஆட்டங்களின் முறையே 16,91,6395 ரன்களையே எடுத்துள்ளது. வெளியூரில் ஒரு ஓவரில் 9 தொடக்கம் 10 ரன் சேர்க்கும் அந்த அணி சொந்த மைதானத்தில் 7 தொடக்கம் 10 ரன்னை தாண்ட முடியாமல் பரிதவிக்கின்றது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.